ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு. என்னாச்சு அனிதா? ஓ ரூம்ல நீ ஏதோ காக்ரோச் பார்த்து பயந்ததா அண்ணி சொன்னாங்க. என்ன மம்மி சொல்றீங்க? நானா? ஐயோ, ஏதாவது உளறி தொலைச்சிருவாளோ? அனிதா, இப்போ நீ என்கிட்ட போன்ல சொன்னல, அதுதான். ஆமா ஆமா ஆமா, அத கேட்டீங்களா மம்மி? காக்ரோச் வந்துச்சு, அது பக்கத்துல தான் போனேன். அது எனக்கு பயம். அடி பாவீங்களா, இதெல்லாம் உங்க வேலை தானா? ஏ அனிதா, நீ இன்னும் மாறவே இல்ல, பழைய அனிதாவாவே தான் இருக்க. பிரியா, பிரியா இங்க வா. அம்மா சொல்லுங்கம்மா. இவங்க எல்லாருக்கும் ரூம காட்டு, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கூட இருந்து பண்ணி கொடு. சரிங்கம்மா. நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நம்ம அப்புறம் பேசலாம். அனிதா, கொஞ்ச நேரத்துல மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. மேடம், பார்சல். வாங்க, உள்ள வாங்க. இதுல கையெழுத்து போடுங்க. தேங்க்யூ மேடம். என்ன இது? அது ஒண்ணு இல்ல ருத்ரா, அனிதாவுக்காக காஞ்சிபுரத்துல இருந்து புடவை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதான். என்ன நீ கல்யாணத்துக்கு புடவைங்க எல்லாம் நேத்து வீட்டுக்கே எடுத்துட்டு வந்தாங்களே, அப்பவே எடுத்திருக்கலாமே. என் மருமக அனிதாவுக்காக நானே பார்த்து பார்த்து காஞ்சிபுரத்துல ஆர்டர் பண்ண ஸ்பெஷல் பட்டு புடவைங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு புடவை எடுத்துட்டு வந்தவ அனிதாவுக்கு பிடிச்ச மாதிரி அந்த லாவெண்டர் கலர் புடவை எடுத்துட்டு வரவே இல்ல. அதனால அனிதாவுக்கு தெரியாம ஆர்டர் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். வயிறு எரிஞ்சு சொல்றேன், இந்த இந்துல நல்லாவே இருக்க மாட்டா. என்னாச்சுமா? ஏன் உன் முகம்லாம் மாறுது? உன் மாமியார் எவ்வளவு ஓரவஞ்சனையா இருக்கா பாத்தியா? அனிதா மருமகனா? அப்ப நீ யாரடி? அவளுக்கு மட்டும் காஞ்சிபுரத்துல இருந்து ஸ்பெஷலா பட்டுப்புடவை ஆர்டர் பண்ணிருக்காளே, ஏன் உனக்கு ஒன்னு ஆர்டர் பண்ணிருக்கலாம்ல சேர்த்து? வேண்டாம்மா, தேவையில்லாதெல்லாம் மண்டையில போட்டு குழப்பிக்க வேணாம். ஏய், இது ஒரு பெத்த தாயோட வலி, உனக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. நீ என்னோட நிலைமையில இருந்தாதான் உன்னால அதை உணர முடியும். இந்தா. என்ன அனிதா, உன் கல்யாணத்துக்கு கிஃப்டா? அனிதாவுக்கு காஞ்சிபுரத்துல இருந்து 3 பட்டு புடவை 3 கலர்ல ஆர்டர் பண்ணிருக்கேன். நீங்க உண்மையிலேயே வேற லெவல். அனிதா, இப்படி ஒரு அத்தை கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவளோட சுயரூபம் என்னன்னு இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதே வாய் வேற மாதிரி பேசும்.